சொன்னபடி போட்டீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஐடியா ஈஸியாக இருக்கும். இவன் கேட்குறான் 2 பைனைட் செட். கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. என்ன சொல்கிறான்? 2 பைனைட் செட் m அண்ட் n எலிமெண்ட்ஸ். அப்போ ஏங்கிற ஒரு செட்டு பிங்கிற ஒரு செட் இருந்துச்சுன்னா என்ஆபிஏவோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறான்? எம்மோ. என்ஆபியோட வேல்யூ என்ன சொல்கிறான்? n இருக்குதுங்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா? எஸ் சார். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான்? டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் யாரு? n a. ஓகே, அப்போ சப்செட் எப்படி இருக்கும்? ரோ ஆஃப் ஏ. பவர் செட் ஆர் ரோ ஆஃப் m நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்ற? 56 மோர் தென். அப்போ 56 மோர் தென் எவ்வளோ சொல்றீங்க? the total number of the second set. total number of the second set என்னது? number of b. second set b தானே? number of b. சரிங்களா? அப்ப இதனோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு போட்டா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐடியா இதுதான். அவங்க ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துட்டான். இந்த ரெண்டு பாயிண்டோட நோட்டேஷன் இதாங்கண்ணே. மூணாவது பாயிண்ட் என்ன? பாயிண்ட் m, n. பாயிண்ட் m, n. சரிங்களா? let a, b be the 2 finite set. ஓகே சார். நான் கொடுத்ததை வந்து நான் அப்படியே எழுதுறேன். 2 finite set. a bன்னு கொடுக்கல, நான் எடுக்கிறேன். அதனால நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? therefore given that என்ன? நான் மேல எழுதுனா அதான் given that. என்ன சொன்னா? n of a, number of elements in a equal to m and number of b elements in b equal to n. சரிங்களா? சார். therefore also given that n of row of a power setங்கிறது தான் நம்மள வந்து சப்செட்னு வச்சுங்களேன். அப்போ இதை உங்களுக்கு எழுத முடியலன்னா இதுங்க வந்து எழுதிக்கிறீங்க நம்பர் ஆஃப் சப்செட். ஓகே, n of subset of, okay, n of subset of a equal to என்ன சொல்லிக்கிறோம்? 56 more than second set. okay, number of subset. கரெக்ட்டுங்களா? number of subset. subset of number of subsets of b. இதுல என்ன டவுட் இருக்குதா? இந்த பாயிண்ட்ல நான் எழுதுனது அவன் கொடுத்ததை எழுதிக்கிறதோட நான் பெருசா எழுதுல. சரிங்களா? சார். அவன் என்ன கொடுத்துக்கிறானோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அடுத்த ஒர்க்கு என்ன கேக்குறான்? ஃபைண்ட் m and n கேக்குறான். ஃபைண்ட் m and n கேக்குறான். சரிங்களா? சார். சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன ஒர்க் தெரியும்? நம்பர் ஆஃப் சப்செட் வந்து நம்ம எப்படி பண்ணுவோங்கிறது ஒரு ஃபார்முலா கொடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து. அதாவது சப்போஸ் ஏங்கிறதுல வந்து என்னென்ன எலிமெண்ட் 1, 2ன்னு இருக்குன்னு வச்சுக்குவேன். அப்போ சப்செட்லாம் யார் யார் வருவாங்க? சப்செட் யார் வருவா? எம்டி செட் வருவான். 1ங்கிற ஒரு எலிமெண்ட் வருவான். 2ங்கிற ஒரு எலிமெண்ட் வருவான். 1, 2ங்கிற ஒரு எலிமெண்ட் வரும். இதில் ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர் பார்த்துக்கிறோம். கரெக்டுங்களா? அதை ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே போட்டுக்கிறோம். மொத்தம் எத்தனை சப்செட் வராங்க? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4. அப்போ 2 எலிமெண்ட் இருந்தால் 4 வராங்க. கரெக்டா? n of a equal to 4. அப்போ அது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ இதே மாதிரி அதாவது n of subset, இது வந்து n of a இல்ல, n of subset of a. சரிங்களா? அப்போ 3 எலிமெண்ட் இருக்கா? 3 எலிமெண்ட் எவ்வளவு வருவாங்க? எழுதி காட்டுங்க. 1, 2, 3. அப்போ ஃபர்ஸ்ட் செட் என்ன? சப்செட் எம்டி செட். சிங்கிள்டன் செட் எழுதணும். 1, 2, 3. ஓகேங்களா? அப்புறம் ரெண்டு செட் காம்பினேஷன் 1, 2, 1, 3. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி 2, 3. கரெக்ட்டுங்களா? சார். அடுத்து என்ன? ஓவரால் செட் 1, 2, 3. கரெக்ட்டுங்களா? சார். கரெக்ட் சார். அப்ப கவுண்ட் பண்ணுங்க எத்தனை செட்னு? 8 சார். அப்ப n number of subsets a 2 cube 8 equal to 2 cube. இதுல என்ன டவுட் இருக்கா கண்ணு? இல்லங்க சார். சரி, அப்ப இங்க வாங்க. அப்ப n of a ஓட வேல்யூ என்ன? mங்கறான். m எலிமெண்ட். இங்க 2 எலிமெண்டா 2 ஸ்கொயர், 3 எலிமெண்ட் தான் 3 ஸ்கொயர். அப்ப m எலிமெண்ட் அது எத்தனை எழுதுவீங்க? 2 பவர் m ன்னு எழுதலாமா? எஸ் சார். அப்ப 56 பிளஸ் இது என்ன எழுதலாம்? 2 பவர் n ன்னு எழுதலாமா? சார் எழுதலாம். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்லங்க சார். சரி, இந்த 56 in terms of 2ல எழுத முடியுமா அப்படி செக் பண்ணி பாருங்க. இல்லை எதுக்கு ஈக்குவல் வருதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி போடணும். எனர்ஜி பாசிபிள் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க.
56 in terms of 2 எழுத முடியலனா இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டா? கன்வெர்ட். சார். சரி, இந்த 56 எப்படி எழுதலாம்? எனி ஐடியா? எவ்வளோ பார்த்துலையோ மீதி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ பார்த்துலையோ மீதி ஆட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? 56 உங்களுக்கு பிரைம் ஃபேக்டர் மாதிரி தெரியுங்களா? ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சார் பிரைம் ஃபேக்டர் மாதிரி 2 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 28. எஸ் சார். மறுபடியும் 2 போட்டால் என்ன கிடைக்கும்? மறுபடியும் 2 போட்டால் போடுறேன் 19. தட் மீன்ஸ் ஓகே 28 தானே. 28னா உங்களுக்கு 14 வருமா? மறுபடியும் 2 போட்டால் 7 வரும். சரிங்களா? சார். அப்போ என்னாச்சு? 8 into 7 56ன்னு வருது. பட் இது 7 வந்து இங்கே 2 பவரில் எழுத முடியாது. இது 2 கியூப்னு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ 10ல் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் த 2 பவரில் வர வேணும். கரெக்டுங்களா? அப்போ அடிஷன் ஆஃப் த 2 பவர் வர வேணும்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க 56 + 8 தான் என்னோட கான்செப்ட் வரும். 56 + 8ன்னு. கரெக்டுங்களா? 8 64 வரும். கரெக்டா? 64 கன்வெர்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது? ஏன் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார். ஏன் 64 வருங்கிறேன்? அப்போ தான் நான் அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம சால்வ் பண்ணுறது வேறு மாதிரி ஆயிடும். கரெக்டுங்களா? சார் கரெக்டுங்க சார். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 கியூப் வருது. அப்போ 8 வேணும். 8 வந்தால் 64 வரும். அப்போ தான் அது 2ஆல் டிவைட் ஆகிற கான்செப்ட் வருது. அதனால் என்ன பண்ணுறேன்? சம் ஆஃப் திஸ் 2 நம்பர் இஸ் கன்வெர்ட் டு 64. கரெக்டுங்களா? சார் கரெக்டுங்க சார். அப்போ ஈக்குவல் டு என்னது? 56 + 2 power n. கரெக்டுங்களா? சார். அப்போ போடுங்க 64 - 56 = 2 power n. கரெக்டுங்களா? சார் கரெக்ட் சார். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 8. 8 = 2 power n. அப்போ 2 power n = 2 cube. அப்போ n = எவ்வளோ தெரியுது? 3ன்னு தெரியுது. கரெக்டுங்களா? சார். n = 3. அப்போ m எவ்வளவு? சார் m வந்து 64 - 56 கண்டுபிடிங்க. இந்த பக்கம் 64ன்னு போட்டுட்டீங்களா? சார். 64 பிரைம் ஃபேக்டரா மாற்றணும். 2 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 64 32 திரும்ப 2 போட்டால் 16 16 திரும்ப 2 போட்டால் 8 8 தான் 2 கியூப்னு ஆல்ரெடி தெரியுங்களா? 2 கியூப். அப்போ எகைன் 2 கியூப்னு போட்டால் 3 + 3 6ன்னு வந்துருச்சு. கரெக்டா? சார். 64 can be written as 2 power 6, that is equal to 2 power m, that is equal to implies m equal to 6. சரிங்களா? சார். So m equal to 6 and n equal to 3 only possible. Minimum possible. Maximum possible என்ன வேணா இருக்கலாம். minimum possible இதுதான். சரிங்களா? ஓகே சார். சில மினிமம் வேல்யூஸாக பண்ணிருக்கலாம். நிறைய வேல்யூஸ் இருக்கலாம். மேபி மினிமம் வேல்யூஸ் நான் இதை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரியா கண்ணு? சார். என்ன டவுட் இருக்குறா கண்ணு? 9th ஒன்று நம்ம நேரம் கேட்டியா? ஓகே வயசு 9th ஒன்று